Super 6 launch. Come. I'm good, thank you. First of all, ஒரு complete sensational song நீங்க recreate பண்ணது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு தெரியும். This is the age of social media. அவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்றதை தாண்டி இப்போ அவங்களே உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. Simran ma'am has said that she is absolutely proud and very happy of what you've done and she's going to have a conversation with you soon. பேசுனாங்களா? நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் சின்னதாக மெசேஜ் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் நான் மேமோட இன்டர்வியூஸ் தான் பார்த்தேன். அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இந்த மாதிரி மீட் பண்ணணும், பேசணும், நல்லா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு அதை விட ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஆஸ்க் ஃபார் எனிதிங் பெட்டர். ஸோ யா, that's lovely. And இந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ், and this is your role. ஒரு இட் கேன் கோ வித்தின் அ ஃப்ளாஷ் ஆஃப் அன் ஐ, ஆனால் பயங்கர இம்பேக்டும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே வாட் வாஸ் யுவர் தாட் ஃபர்ஸ்ட்? எனக்கு ஆல் டுகெதர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அஜித் சாரோட படம், அதில் சின்னதாக ஒரு ரோல் கிடைச்சா கூட, பாசிங் ஷாட்டாக இருந்தால் கூட யாராலும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரோலுக்கு இம்பேக்ட் இருந்துச்சு அண்ட் people loved it and they accepted it. So what more can I ask for? Yeah. And on the flash of the eye வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டி நீங்கள். ஒரு சின்ன கண்ணசைவில் ஒரு சின்ன கன் ஷாட் அப்படி கொடுத்து எல்லாருடைய மனசுலையும் ஒரு ஆரோ ஷாட்டாக புகுந்தவங்க நீங்கள். ஸோ did anybody tell you that அந்த ஒரு 3 seconds 4 secondsல you created such a big value, அதே மாதிரி தான் இது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு did anybody tell you or did you feel it? இல்லை, ஆக்சுவலி அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ரெட்ரோ சாங் ஒன்று ரீக்ரியேட் பண்ணுறோம். ஸோ தேட் மைட் கிளிக் அண்ட் பீப்புள் மைட் லைக் இட். அந்த மாதிரி ஒரு ஐடியா டிரெக்ஷன் டீம்லேருந்து கொடுத்தாங்க. பட் அதர்வைஸ் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை. Interestingly, Arjun Das and I studied together in school. How was it working with him? He's a very lovely person to work with and ரொம்ப டெடிக்கேட்டடாக பேஷனட்டாக இருப்பாங்க. எனக்கு தெரியும் எல்லாருமே அவங்களோட வாய்ஸோட ரொம்ப பெரிய ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஈவன் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் அந்த பிரியா எப்படி இருக்கும். ஸோ பட் ரொம்ப டெடிக்கேட்டடாக பேஷனட்டாக, ஈவன் தோ அங்கே இருக்கிற கிளைமேட் எங்களை சப்போர்ட் பண்ணல, எதுவுமே சப்போர்ட் பண்ணலன்னா without giving up, he used to show up for shoot every day and do his best. So அது எனக்கு ரொம்ப admirable-ஆ இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக கேட்டிங்களா இல்லையா? அப்புறம் அது வந்துச்சா இல்லையா? அது டெய்லி இருக்குமே. ஐ ரிமெம்பர் நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்பொழுது ஏதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளில போவோம் இல்லையா? ஸோ அப்போ தான் அந்த ஃபோனில் we were allowed to talk to friends. அப்போ ஹாய் அங்கிள் கேன் ஐ ஸ்பீக் டு பாப்னா அப்படின்னு கேட்கும்போது, யார் இந்த பையன், இவன் ஷுவராக ஸ்கூல் கிடையாது, இவன் ஷுவராக 10ஆம் கிளாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய அப்பா அம்மா. அப்பையிலேருந்து இந்நாள் வரைக்கும் அதே குரல், அதே பர்சனாலிட்டி. and I'm so happy to see him doing really really well. Tell me about AK அவர்கள். எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க? பரவாயில்ல, விசில்லாம் அடிக்கலாம். அவங்கள பற்றி என்னன்னு சொல்லட்டும். ஐ ஃபீல் லைக் வேர்ட்ஸ் ஆர் நாட் எனஃப் டு டிஸ்கிரைப் ஹிம். நான் ஆக்சுவலி ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக தான் போனேன் ஜிபியோட ஷூட்டிங்காக. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எப்படி இருக்கும் ஒன்றுமே தெரியாது. இட்ஸ் என்னோடய லைஃப்லேயே நான் பண்ணுற பெரிய ஒரு படம். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போனேன். பட் அவங்க என்னன்னு சொல்கிறது, அவங்க என்னை செட்டில் ட்ரீட் பண்ண விதம், என்ன மட்டும் இல்லை எல்லாருமே செட்டில் ட்ரீட் பண்ணுற விதம், ஹவு கைண்ட் ஹீ இஸ் அண்ட் எல்லாரையுமே கன்சிடர் பண்ணுவாங்க. வென் ஹீ வாக்ஸ் இன் இட் செல்ஃப் எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லி அந்த மாதிரி ரொம்ப கிரவுண்டடாக ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. ஸோ ஆஸ் யங் ஆக்டர்ஸ் பார்த்து ஐ திங்க் there's a lot to learn from him. So that's Ajit sir and இப்போ ரொம்ப பெரிய ஃபேன்கள் ஆகிட்டேன் அவங்களோட. Little things go a long way அப்படின்னு சொல்லுவாங்க, and you learn the basics from the right person. இது வந்து obviously it's the Super 6 app நோடைய launch. நீங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்ப்பீங்களா? கிரிக்கெட் பார்ப்பீங்களா? ஐபிஎல் தான் பார்ப்பேன். ஐபிஎல் பார்ப்பீங்க. அப்போ ஃபேவரட் டீம் கேட்டே ஆகணுமே.
இங்கே வந்து நான் எப்படி பரவாயில்ல உங்களுடைய டீம் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஆனஸ்டாக தான் இருக்கோம். நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் அங்கே இருக்காங்க, நிறைய விராட் ஃபேன்ஸ் இருக்காங்க, ரோஹித் ஃபேன்ஸ் இருக்காங்க. டோன்ட் வரி அபவுட் இட். சாரி, நான் ஒரு தோனி ஃபேன் தான். ஸோ சிஎஸ்கே. ஓகே, அப்போ கரெக்டான ஊரில் கரெக்டான டீம் தான் சொல்லியிருக்கீங்க. நான் ஏதோ நீங்கள் வந்து ரைவல்ஸ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினச்சேன். இல்லை ஆனால் ஃபேவரட் சொல்லணுன்னா கொஞ்சம் யூ டோன்ட் நோ ஹூ ஆல் ஆர் சப்போர்ட்டிங், ரைட்? அந்த மாதிரி இல்லை, பட் எம்எஸ்னா எல்லாருமே சப்போர்ட்டிங், கரெக்டாக இல்லையா? irrespective of the teams. Tell me, MS தோனி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் என்ன? அவங்க தான் கேப்டன் கூலாமே. ஸோ ரொம்ப காமாக கூலாக எந்த ஒரு இதுலேயும் அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் எல்லா மேட்சுக்கும் யூஆர் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் அண்ட் யூனோ ஸ்டைலாக அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறது பார்க்குறதுக்காக. ஸோ அதனால தான் அதனால யூ லைக் எம்எஸ் தோனி. ஐ மீன் ஐ திங்க் நம்ம கொஞ்சோண்டு மேட்ச் பார்த்தாலும் சரி, வருஷம் முழுக்க மேட்சஸ் பார்த்தாலும் சரி, MS தோனி இஸ் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட். ஏகே அவர்களோட நீங்கள் வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் பற்றி பேசி கேட்டிருக்கீங்களா? நீங்கள் பேசியிருக்கிறது must have been rare, but is he like a sports fan? I know of course he loves to ride, drive, அதெல்லாமே தெரியும், ரேஸ். சார் மோஸ்ட்லி ரேசிங் பற்றி தான் பேசுவாங்க, ரேசிங் அண்ட் கார்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் ஐம் ஷுர் ஹீஸ் அ ஹியூஜ் ஸ்போர்ட்ஸ் ஃபாலோவர் as well. அண்ட் ஷூட்டிங்கில் நிறைய லொக்கேஷன்ஸில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் டியூரிங் ஆடியோ லான்ச்சஸ் தட் ஃப்ரீ டைம் இருக்கும்பொழுது எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவாங்கன்னு. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா ரிவ்யூவில்? இல்லை, அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதுக்காக இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸ் அங்கே இல்லை. பிகாஸ் நாங்கள் -3 தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை. எல்லாருமே அப்படியே ஆஃப்டர் ஷூட் வீல் ஜஸ்ட் ரன் பேக். ஸோ ஒரு பவுன்சர் போடணுன்னா அது வந்து தரையில் கூட படாது, பாதி வேலை ஃப்ரீஸ் ஆயிரும் -3. என்னப்பா அது? ஸோ ஆப்வியஸ்லி கிரிக்கெட் இஸ் அவுட் ஆஃப் த விண்டோ. பட் இந்த ஒரு தருணத்தில் எனிதிங் யூ வாண்ட் டு சே அபவுட் யூ பீயிங் ஹியர் ஃபார் த லான்ச்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததுலேயும், உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதுலேயும். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த லான்ச் ஆஃப் தி ஆப். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் கிடச்சிது அந்த ஆப்பில் என்னென்ன பண்ணலாம், ஹவு யூ கேன் யூனோ ப்ரெடிக்ட் and everything. So interesting இருந்துச்சு. And all the very best. That's all. Fantastic. Before we let you go, ஒரு சின்ன activity உங்களோட, and then of course our other chief guest will come in, also a dear friend of ours. So அவரோட ஒரு activity இருக்கு. We know you're a very sportive person. So firstly, அந்த பிரியானோட அழகான எக்ஸ்பிரசிவான eyes and smile பார்த்து தான் எல்லாருமே மயங்கிருக்காங்க, and we all love you for that. So we're going to show you a set of expressions from the yesteryear heroines, okay, and see you recreate those expressions. ஐயோ, நீங்கள் மாட்டி விடுறீங்க என்ன. எனக்கு ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இது சொந்த கற்பனை கிடையாது. ஐ எம் நாட் தட் கிரியேட்டிவ். சரியா? ஸோ கேன் வி ஹேவ் சம் ஆன் த ஸ்க்ரீன்? யூ கேன் சே நோ, யூ கேன் டூ த ஒன்ஸ் தட் யூ வாண்ட். ஓகே? இவர் ஐஏஎஸ் படிப்பாரா, கலெக்டர் ஆவாரா, சிஎம்மோட ஸ்ட்ரெயிட்டா பேசுவாரா, அது பார்த்து அவங்க அப்பா அழுவாரா, அவங்க அப்பா பார்த்து இவர் அழுவாரா, இவங்களை பார்த்து தவாலி அழுவாரா, அவரை பார்த்து கலெக்டர் ஆஃபீஸே அழுதுச்சா. இவ்வளோ பெரிய டைலாக் ஏதாவது எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்கன்னா இவர் போடுவாராம், இவங்க பேசுவாங்க, இவ்வளோ செகண்ட்ல இவங்களுக்கு இவ்வளோ ஒரு திறமை இருக்கணுமா, அதை ஃபர்ஸ்ட் டேக்ல பண்ணுமா, அதை பார்த்து இவங்க எல்லாருமே கை தட்டணுமா, என்னன்றேன்னா ரொம்ப தப்பு இல்லை. ஐம் வித் யூ பேப், ஐம் வித் யூ. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், அந்த டைலாகை மட்டும் போடுறீங்களா, அது லிப்சிங்க் அவங்க பண்ணட்டும் சும்மா. ஓகே, யூ நோ த பீட்ஸ் ரைட்? கொஞ்சம் கஷ்டம் தாங்க, கொஞ்சம் லாங்காக இருக்குது. ஏதாவது ஈஸியாக இருந்தால். ஆமாம், ஏதாவது ஈஸியாக இருந்துச்சுன்னா போடுங்க அவங்களுக்கு. எனக்கே கொஞ்சம் ஆமா, நீ பெரிய கருப்பு கரசன், இந்த பசங்களை பற்றி எனக்கு தெரியாதா? இன்னொரு தடவை இன்னொரு முறை போடுங்க. ஆமா, நீ பெரிய கருப்பு கரசன், இந்த பசங்களை பற்றி எனக்கு தெரியாதா? ஆமா, நீ பெரிய வாட்? கருப்பு கரசா? வாட்? கருப்பு கரசா? கருப்பு கரசாவா? ஸோ அது வேணாம், அது விட்டுலாம். ஆமா, நீ பெரிய இந்த பசங்களை பற்றி எனக்கு தெரியாதா? ஆமா, நீ பெரிய இந்த பசங்களை பற்றி எனக்கு தெரியாதா? ஒன் மோர், 3, 2, 1 ஆக்ஷன். ஆமா, நீ பெரிய இந்த பசங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நாட் பேட், சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். இன்னொன்று கடைசியாக ஏதோ ஸ்பெஷலாக இருக்குன்னு சொன்னீங்களே. புள்ளைய வளர்த்துருக்காங்க, தொல்லைய வளர்த்து. ஓ, புள்ளையவா வளர்த்துருக்காங்க, தொல்லைய வளர்த்துருக்காங்க, அந்த மாதிரி.
த்ரிஷா மேமோட சீன் வேற பண்ண வைக்கிறாங்க. சிம்ரன் அவர்களுடைய டான்ஸே பண்ணிட்டீங்க, அப்புறம் த்ரிஷா அவர்களுடைய சீனை பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களா? புள்ளியா வளர்த்து வச்சிருக்காங்க, தொல்லைய வளர்த்து வச்சிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், அவங்கள பார்த்து சொன்ன மாதிரியே இருக்கு. ஓகே, கடைசியா ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் உங்களுக்காக யாரோ அமைச்சிருக்காங்க இல்லையா? ஹாய், குட். வாவ், கேட்ட குரலா இருக்கு. ஹாய், குட் பேர்ட் அக்லில செம்மையா பண்ணிட்டீங்கம்மா. ஆனால் சிம்ரனோட ஆல் டைம் பெஸ்ட்ல இன்னொரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டுக்கு ஸ்டெப் போட்டு காமிங்களேன். நீங்க கத்துனது அவங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல, கரெக்டா? வாட்? ப்ளீஸ் ஒன் மோர் டைம். ஹாய், குட் பேர்ட் அக்லில செம்மையா பண்ணிட்டீங்கம்மா. ஆனால் சிம்ரனோட ஆல் டைம் பெஸ்ட்ல இன்னொரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டுக்கு ஸ்டெப் போட்டு காமிங்களேன். இந்த பொண்ணு அவ்வளோ ஸ்வீட்டுங்க. சாரி, நான் உண்மையை சொல்லிடுறேன், அது ஏஐ வச்சு பண்ணுது. ரொம்ப சாரி. நீங்க வந்து தப்பு தப்பு. யாரையாவது அடிக்கணும், திட்டணும், நல்லா வச்சு மிதிக்கணும் அப்படின்னா ஐ வில் கிவ் யூ ஆல் தேர் நம்பர்ஸ். அப்படியே என்னோட கண்ணுல இருந்து தண்ணி வேற வருதுங்க. திஸ் இஸ் அன்ஃபேர். தப்பு இல்லை ரொம்ப. சார், லான்ச்சுக்கு வந்த பிள்ளைய அழ வச்சிருக்கீங்க என்ன சார்? பட் இவர் வந்து ஒரு ஐ எம் மேனிஃபெஸ்டிங் திஸ் ஃபார் யூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர் கண்டிப்பாக உங்களை பார்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுவார். இன் அ குட் வே, பிளெஸிங் யூ. ஓகே, இதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன். இவ்வளோ பண்ணிட்டு ரியாக்ஷன் வரை கேட்குறோம், எவ்வளோ தைரியம் எங்களுக்கு இல்லை? ஆனஸ்டா இருந்த ரியாக்ஷன் தான் சொன்னேன். கண்ணில் சின்னதா தண்ணி எல்லாம் வந்துச்சு. பட் இப்போதைக்கு ரியாக்ஷன் இல்லை, கொஞ்சம் என்னமோ பெருசா பிளான் பண்றாங்க. இல்லை, ஸ்கெட்சு போட்டுட்டாங்க. அதில் ஒரு டான்ஸ் பண்ண சொல்லுவாராம், அது நமக்கு கேட்கலையாம். ஆமா, அதனால ஒரு 2 ஸ்டெப்பு போட்டு போவீங்களாம். ஏங்க ஹீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ டான்ஸ் மட்டும் வேணாம், பாக்கி எல்லாமே நான் ஸ்போர்ட்டிவா பண்ணேன். கரெக்ட், ஃபேர் எனஃப், ஃபேர் எனஃப். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்ங்க பிரியா அவர்களுக்கு. வெரி வெரி நைஸ். அண்ட் வில் பிரிங் யூ பேக் ஆன் ஸ்டேஜ் வென் பத்ரி இஸ் தேர் பிகாஸ் ஓகே ஃபைன். இன்னும் ஒரே ஒரு கேம். அது பேசிக்காக நீங்கள் வரீங்க அப்படிங்கும்பொழுது ரூம் போட்டு 4 இல்லை 40 பேர் யோசிச்சிருக்காங்க. அதனால தான் ஆக்டிவிட்டி மேலே ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. We'll just show you pictures of actors. Okay? You tell me which IPL teams they can belong to. I'll help you. Okay. Okay? Cool? Okay. ஃபர்ஸ்ட் யார்லேருந்து ஆரம்பிக்கலாம்? தலைவர்லேருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ தலைவர் எந்த ஐபிஎல் டீமில் இருக்கணும்? சிஎஸ்கே தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தலைவர்னா அங்கே தான் ஆண்டவர், உலகநாயகன். அவங்க ஆர்சிபின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்சிபி. அப்போ 17 வருஷம் கமல் சருக்கு கப்பு கிடைக்கக்கூடாது. என்ன ஒரு வில்லத்தனம் ஸ்வேதா. ஓகே, பட் ஓகே, ஐ திங்க் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவரும் வந்து ஒரு 110% கொடுத்து he will try to go for the trophy just like Virat Kohli. அதனால கமல்ஹாசன் அவர்கள் இஸ் ஃபார் ஆர்சிபி. ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு விஜய் அவர்கள். அப்படியே I want to put everybody in CSK only, but I can't repeat, no? Okay, I'll give you some options. SRH இருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் ப்ளூ கலர் வேற போட்டிருக்காரு. அவர் வந்து பாம்பேல போய் துப்பாக்கி படம்லாம் வேற நடிச்சிருக்காரு. அந்த ஒரு மாசா இருக்கும்ல அங்கே வாங்கிடையில் அப்படியே ஸ்டைலாக நடந்துட்டு வந்தா. நைஸ். ஓகே, அப்போ இவருக்கும் தான் ஓரா, அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபேவரட் ஏகே அவர்கள். அஜித் சார் என்ன டீம்ல போடணும்? புதுசாக ஒரு டீம் கிரியேட் பண்ணிடலாமா? கேரளா டீம். கொச்சி டஸ்கர்ஸ். கரெக்ட், கொச்சி டஸ்கர்ஸ் இருக்கணும். அது அவர் வந்து கேப்டனாக அவர் வந்து லீட் பண்ணணும். அவங்க வந்து ஐபிஎல்ல ஜெயிக்கணும். இல்லாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் வச்சுக்கலாமா? சந்து சாம்சனுக்கு பதிலாக இவர் ராயலாக இருக்கார்ல பார்க்கறதுக்கு. ஸோ தென் தட். ஓகே, விக்ரம் அவர்கள்.
I'll tell you some. Kolkata Knight Riders. Kolkata Knight Riders. Nice, nice. I think அந்த முன்னாடி இருந்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர்னுடைய ஒரு ஸ்டைல், ஷாருக்னுடைய அந்த ஃபீல்ஸ் இல்லை, இவருக்கு இருக்க அந்த ஸ்டைல் எலிமெண்ட். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இங்கேருந்து போயிடலாமா? விஜய் சேதுபதி அவர்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஓகே, அதாவது பேசிக்காக களத்தில் இறங்கினா சிக்ஸர் அடிச்சுட்டு தான் பேச்சே வரும். ஓகேயா, நைஸ். சூர்யா அவர்கள். குஜராத். டெல்லி. ஓ நைஸ். ஓகே, பாம்பேல இப்போ இருக்காரு, ஆனால் நீங்கள் டெல்லிக்கு கொடுக்குறீங்க. ஓகே ஃபைன், டெல்லி. நைஸ். ஒரு ரிஷப் பந்த். சூர்யா. ஓகே, டெல்லி பாய். சரி, நைஸ். சிவகார்த்திகேயன் அவர்கள். லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ். ஓகே, நைஸ். எஸ்டிஆர் அவர்கள். பஞ்சாப். இப்போ பறக்கிறாங்க பஞ்சாப். ஆக்சுவலி இம்முறை சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வை நாட், ஒரு டார்க் ஹார்ஸ், கருப்பு குதிரையாக எப்போ ரேஸை வின் பண்ணும் அப்படின்னு தெரியாது. ஆனால் யார் ரேஸில், அவருடைய டைலாக் என்னது, யார் ரேஸில் லாஸ்ட் வராங்க அப்படிங்கிற முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னு தான் முக்கியம். அந்த மாதிரி எதுவும் லாஸ்ட் தனுஷ் சார். எந்த டீமுக்கு இருக்கு நீ? ஆக்சுவலி நீங்களே எல்லா டீமும் சொல்லிட்டீங்களே. நானே ஷாக்ல இருக்கேன். குஜராத் இருக்கு. அப்போ தனுஷ் சார் குஜராத். ஓகே ஃபைன். குஜராத் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஸ்டேடியத்தில் ஒத்தையாளா நிற்பாரு, சுனாமியில் ஸ்விம்மிங் அடிப்பார். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஓகே, நீங்கள் பேட் பிடிச்சிருக்கீங்களா? கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்களா முன்னாடி? ரொம்ப கேவலமா இருக்குங்க. எதுக்கு? ஓகே, we'll give you 5 balls. நீங்க சும்மா ஆடியன்ஸ் எப்படி நோக்கி த்ரோ பண்ணுங்க. whoever catches will get a special gift. அப்பா கிடைக்குமா இல்லையா? ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு. இல்ல அந்த பந்து இல்லைங்க, கிரிக்கெட் பந்து ஒவ்வொன்றும் 20,000 ரூபாய், தெரியுமா இல்லையா? அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை. நம்ம ரெகுலர் அந்த லப்பர் பந்து மாதிரி ஒன்று வச்சிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி சாஃப்டி பால் வச்சிருக்கோம். யூ கேன் ஜஸ்ட் த்ரோ இட் இன் தி ஆடியன்ஸஸ் பிரியா and they'll all get something. Okay, உங்களுக்கு வந்து எந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு நீங்க பரிசு வேணும்னா நீங்க சும்மா just show of hands and then she'll throw it to you. கொஞ்சம் மியூசிக் போட்டு விடுங்க. Thank you very much, Priya. We'd like you to go take your seat. இவ்வளோ நேரம் இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எல்லா விஷயங்களும் பண்ணாங்க. And she was so wonderful. Apologies for that video from my end, but it was very sweet of you to react this way. பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் for Priya. Thank you. We'll bring you back for the launch. Okay, Priya? Sachin sir. Okay, so the god of cricket, Sachin Tendulkarக்கு எவ்வளோ பேருக்கு சச்சினை பிடிக்கும்பா? சார் ஃபஸ்ட்டு துக்குறீங்க. வெரி நைஸ். சி அவருடைய ஆரா, ஜஸ்ட் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, எம்எஸ் தோனியினுடைய ஆரா, தலைவர்னுடைய ஆரா, தளபதியினுடைய ஆரான்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் ஆளித்மா துண்டு தான் இருப்பார். ஆனால் வாட் அண்ட் ஆரா! ஏன்னா எவ்வளோ வருஷமாக இந்தியாவே அவருடைய தோள்களில் சுமந்துருக்காருங்க சச்சின் டெண்டுல்கர். 2K கிட்ஸுக்கு இது அவ்வளோவா தெரியாது, பட் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. சச்சின் அவுட்டுனா டிவி அணைச்சிட்டு போகிறவங்க தான் அதிகம். அவர் இருக்கிற வரைக்கும் இந்தியாவும் உட்காந்து அந்த மேட்சை பார்க்கும். until Sachin is there, hope is there அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவர் அவருடைய குட் பை சொல்லிட்டு கிளம்பும் பொழுது வாங்கடே ஸ்டேடியமில் அவருடைய கண்களில் மட்டும் கண்ணீர் இருக்கலைங்க. பார்த்துட்டு இருந்த கோடிக்கணக்கான இந்திய மக்களினுடைய கண்ணில் கண்ணீர் இருந்துச்சு. பிகாஸ் they knew it was the end of an era. அவ்வளோ சீக்கிரமாக எனக்கு ஆக்சுவலி சச்சின் டெண்டுல்கரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஷோ பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. தட்டி போயிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சிவகார்த்திகேயனோட ஜோடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 2 பேருக்குமே அந்த ஆஃபர் வந்துச்சு. ஓகே, ஆனால் அப்போ அவர் இன்னும் ஸ்லைட்லி மோர் பாப்புலர் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் அந்த ஆஃபர் ஃபைனலைஸ் ஆச்சு. அப்போது நான் நினச்சிட்டு இருந்தேன், இவர் நம்ம மீட்டே பண்ண முடியாது போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இயர்ஸ் லேட்டர் நான் ஒரு கிரிக்கெட் ப்ரெசென்டர் ஆனதுக்கப்புறம் அவருடைய முழுமையான லெகசியை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவரோட ஒரு ஷோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹம்பிள் அண்ட் த ஸ்வீட்டஸ்ட் பீப்புள்.
நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஓ நீங்கள் கேமராக்கு முன்னாடி இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு. எனக்கு அந்த வார்த்தையே பிடிக்காது. ஏன்னா நான் யாரோட வேலை பண்ணுறேனோ அவங்க அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ். அதனால அவங்க பக்கத்தில் நம்ம இம்மா துண்டு தான் தெரியும், நம்ம கால் தூசி கூட அக்கம்ப்ளிஷ் பண்ணல அப்படின்னா அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய ஹியூமிலிட்டியை பார்த்து நான் கற்றுட்ருக்கேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் சச்சின் டெண்டுல்கர். எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு, சாதாரணமாக வந்து பேசுவார். ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் இன்ட்ராக்ஷன் வித் him. I'm really glad you met him, Sachin. And அடுத்தது கோலி, விராட் கோலி. ஆக்சுவலி விராட் கோலியோட நான் இவெண்ட் இன்னும் பண்ணதில்லை, பட் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அண்ட் அவருடைய கண்ணுலேயே அந்த ஃபயர் தெரியுங்க. எஸ்பெஷலி அவர் ஒரு மேட்ச் முடிச்சுட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்னா we'll have to take 2 steps back. ஏன்னா தட் ப்ரெசன்ஸ், தட் எனர்ஜி, த ஃபயர் தட் எமினேட்ஸ், எப்படி அந்த bowlers இன்டிமிடேட் பண்ணுறாருன்னு உங்களுக்கு புரியும். Because he walks around with that passion and that aggression and that full feelings and fire. அதனால அவர் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. எவ்வளோ பேர் விராட் கோலி ஃபேன்ஸ்ப்பா? கொஞ்சம் விசில்லாம் அடிக்கலாம்ல, கொஞ்சம் கைத்தட்டலாம் கொடுக்கலாம்ல. பா இப்போ தான் ஒரு ஈவெண்ட் மாதிரியே தெரியுது. ஓகே, ஸோ விராட் கோலி பிடித்த நிறைய பேர் இருக்கீங்க. ஈசாலா கப் நம்தேயா? ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்கீங்களா? என்ன சார் கிடச்சிருமா? கிடைக்கும்ன்றீங்க. ஓகே, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிஎஸ்கே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஆர்சிபி ஜெயிச்சுட்டு போங்கப்பா அப்படின்றீங்க. ஓகே, அண்ட் விராட் 17 வருஷமாக ஒரு தவம் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க. ஒவ்வொரு சீசனும் எவ்வளோ ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, எவ்வளோ சாதனைகள் படைச்சிக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து தொடாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அந்த ஐபிஎல் கோப்பை. ஸோ அட்லீஸ்ட் 18வது அத்தியாயத்தில் ஜெர்சி நம்பர் 18க்கு அது கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம். அண்ட் ஹீஸ் ஜஸ்ட் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. ஃபீல்டில் நாங்கள் வந்து பிகாஸ் வி ஆர் அலவுட் அன்டில் தட் ஃபீல்ட் ஆஃப் பிளே, அது ஒரு பவுண்ட்ரி லைன் சொல்லுவாங்க, பவுண்ட்ரி ரோப் எல்லாருக்குமே தெரியும் இஃப் யூ வாட்ச் கிரிக்கெட். பவுண்ட்ரி ரோப்னுடைய இந்த பக்கம் நாங்கள் எல்லாருமே இருப்போம், அந்த பக்கம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. வெரி க்ளோஸ் டு தெம். அண்ட் அப்போது அவர் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு, எவ்வளோ அத்லெட்டிக்காக இருக்கார், எவ்வளோ ஃபிட்டாக இருக்காருன்னு நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ஹீ இஸ் டெஃபினெட்லி அன் இன்ஸ்பிரேஷனுங்க. டெஃபினெட்லி மேம். அடுத்தது நம்ம தோனி சார். I think a lot of Dhoni fans here. நானும் தாங்க அதில். என்றும் என்றென்றும் என்னுடைய ஃபேவரட் கிரிக்கெட்டர் ஃபார் லைஃப் இஸ் மகேந்திர சிங் தோனி. அதை நான் நிறைய மேடைகளில் அப்பட்டமாக வெளிப்படையாக சொன்னது கிடையாது. பட் ஐ திங்க் நான் பேசும்போதே எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஸ்மைல் வரும் when I talk about him. ஏன்னா என்னுடைய குட் ஃபார்ச்சூன், நான் பண்ண ஏதோ நல்ல விஷயமா என்னன்னு தெரியல, நான் மேக்ஸிமம் ஸ்டேஜ் ஷோஸ் ஒரு கிரிக்கெட்டரோட பண்ணியிருக்கேன்னா அது MS தோனியோட தான் பண்ணியிருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 ஷோஸ் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருப்போம். நான் ஃபஸ்ட்டு பண்ண ஷோம்போது அந்த மனுஷன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இந்நாள் வரைக்கும் இருக்கார். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இவ்வளோ பேர்கிட்ட பேசுகிறீங்க, ஆனால் பக்கத்தில் கேள்வி கேட்குற ஆங்கர் கிட்ட பேசவே மாட்டீங்க. அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய நிறைய பேரில் கேட்ட கேள்வி யாராக இருந்தாங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரௌட் கிட்ட போவார். ஹீ won't மேக் யூ ஃபீல் unnoticed. ரெண்டாவது விஷயம், ஒரு 2 தடவை பார்த்துட்டாருன்னா he will come up to you and say hi. இப்போ அவரால் ஏன் நடந்து வர முடியாதுன்னா ஒரு 100 பேர் வந்துடுவாங்க. அதனால ஈவன் இஃப் he sees you, ஒரு கார்னரில் அவர் இருக்காரு, நம்ம எப்படி ஹாய் நம்ம தயங்கிட்டு ஹாய் சொல்லுவோம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள், நம்ம ஹாய் சொன்னால் என்ன நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு ஹாய் சொன்னான்னா அப்படிம்பாரு, ஒரு அக்னாலஜ்மெண்ட். he lift his hand. எவ்வளோ பெரிய மனுஷன் அவர், யாரையுமே மறக்க மாட்டார், எல்லாருக்கிட்டையுமே ஹம்பிளாக இருப்பார், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பார். There is nobody like MS Dhoni. Nobody. He's literally like the icon of humbleness, I guess. So he's different. அவருடைய presence, அவருடைய personality. யாருங்க சொல்லுங்க, ஒரு வருஷத்தில் 10 மாதம் காணாமல் போயிட்டு 2 மாதம் அவரை பார்க்கறதுக்கு எல்லாருமே கண்ணக்கானா துணியை காணான்னு ஓடுற ஒரு ஐகான் யாருங்க? நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேடியம் போனாலும் உங்களுக்கு எல்லோ ஜெர்சி பார்க்கக்கூடிய ஒரே காரணம் அவர் தாங்க. நிறைய பேர் இந்த சீசன் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனால் அவர் செய்த சாதனைகள் யாராலையுமே 43 வயசில் செய்ய முடியாதுங்க. Absolutely right, ma'am. Okay, அடுத்தது ஹர்திக் பாண்டியா சார். ஹார்திக் பாண்டியா இஸ் ஒன் கேரக்டருங்க. ஒரு ரொம்ப ஃபன்னான, போல்டான, சில்லான கேரக்டர்.
ஒரு மேட்ச் நடக்குது, நம்ம பவுண்டரி லைனில் நிற்கிறோன்னா ஹாய் ஹவ் யூ அப்படிம்பாரு, அப்பா மேட்ச் ஓடுதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அஸ், யார் இருந்தாலும் அக்னாலேஜ் பண்ணுவார், வெரி ஃப்ரெண்ட்லி. ஆனால் பேட்டை மட்டும் கையில் எடுத்துட்டாரு, பந்தை மட்டும் கையில் எடுத்துட்டாருன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இன் த கண்ட்ரி அண்ட் ஜஸ்ட் அ ரியலி ஃபன் பர்சன் டு இன்ட்ராக்ட் வித். Okay, next one. ஃபுல் இந்தியன் பிளேயிங் 11 கேட்பீங்க போலியே, எவ்வளோ நேரம் தான் நம்மளும் மேனேஜ் பண்ணுறது. எனி questions from you guys? Anything that you want to ask me? இல்லையா? ஒன்றுமே இல்லையா? ஏதாவது ஒன்று பாய்ஸ் லேடிஸ் ஒன்று கேட்டீங்க, ஒருத்தர் கேட்டீங்கன்னா 4-5 பேர் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். Anything that you're curious about my profession? Anybody wants to become a broadcaster here? ஸ்போர்ட்ஸில் சேரணும் அப்படின்னு யாருக்காவது ஆசை இருக்கா? பார்த்தாலே போதுன்றீங்களா? நான் கேட்கவா? ப்ளீஸ். ஸோ நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்களும் ஒரு பாயிண்டில் லைக் ஸ்டார்டர் பிகினராக இருந்திருப்பீங்க இந்த ப்ரொஃபஷனில். அப்போ உங்களோட ஸ்டார்டிங் எந்த மென்டாலிட்டியில் நீங்கள் அது ஸ்போர்ட்ஸ்குள்ளே வரணும்னு டிசைட் பண்ணீங்க? லைக் வாட் வாஸ் யுவர் ட்ரீம் பிஃபோர் யூ ஆக்சுவலி அச்சீவ்ட் ஆல் திஸ்? ஒரு ஜஸ்ட் எஃபர்ட் மென்டாலிட்டி. உண்மையாக சொல்லணுன்னா I'll answer her question and then I'll come to you. அதாவது நான் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து ஸ்போர்ட்ஸுக்கு வர அந்த ஒரு டைமில் ஐ வாஸ் டூயிங் வெரி வெல் இன் என்டர்டெயின்மெண்ட். ஒரு மியூசிக் ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுதான் லைஃபா, அதுதான் என்னுடைய பிராண்டா அப்படின்னு எனக்கு ஒரு காலகட்டத்தில் தோணுச்சு. பிகாஸ் எல்லா இன்டர்வியூஸும் பண்ணியாச்சு, எல்லா விதமான ஷோஸும் பண்ணியாச்சு. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு எனக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் அப்போ தான் எனக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்லேருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு, வி ஸ்டார்டிங் அ ரீஜனல் சேனல், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு. எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் என் வீட்டில் இருக்கக்கூடிய என் புருஷன், எங்கள் அப்பா, என் மாமனார் எல்லாருமே தெரியாதா, அப்போ தெரிஞ்சுக்கோ, படி, புரிஞ்சுக்கோ, பாரு, அறிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. அதனால ஐ ஃபெல்ட் லைக் ஐ ஹேட் டு பி ரீபார்ன் அகென் அண்ட் ஐ டுக் இட் அப் எஸ் அ சேலஞ்ச். அண்ட் பத்ரி ஒருவர், அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம், வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் எவ்வளோ ராவாக இருந்தேன், எனக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியாதுன்னு. இப்போது he has seen me grow over the last 7 years. So with every match, with every season, with every tournament, you don't stop working hard. That's what you learn from sportsmen. ஒரு விராட் கோலி, MS தோனி, ரோஹித் சர்மா, they don't stop working hard. Practice-na practice, sessions-na sessions, gym-na gym. That focus, laser focus இருந்தால் மட்டுமே you can be up there. And I feel that நிறைய பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸில் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. All you need to do is put your head down and work really hard. அதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணால் மேபி அந்த பாதை மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ that's what I'm trying to do. Yeah, and you are a motivation, ma'am. Thank you. And you're literally thriving in this. Thank you. Yeah. So you would ask me a question. அவருடைய மைக் ஆன் பண்ணி கொடுக்குறீங்களா? எனக்கு கேட்கும், ஆனால் மற்றவங்களுக்கும் கேட்கணும் இல்லையா? ஹலோ மேம், இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, நிறைய பேர் இது பண்ணுறாங்க. ஃபுட்பாலை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபுட்பால் பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஆனால் தெரியாத ரீசன் என்ன அப்படின்னா, ஃபுட்பால் பிரபலப்படுத்த வேண்டியவங்க பிரபலப்படுத்தலை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான். ஒரு ஸ்போர்ட்டுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா சப்போர்ட் எங்கேருந்து சார் வரும்? நம்ம கிட்டேருந்து வரணும்ல. நம்ம கிட்டேருந்து நம்ம இன்னும் அதிகமாக இதை பார்க்க ஆசைப்படுறோம் அப்படின்னு இந்தியன் சூப்பர் லீக்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம்னா, அதுக்கு டிஆர்பி ஏறிச்சுன்னா, அப்போ அதுலேருந்து காசு வரும், அங்கேருந்து ஃபெடரேஷனுக்கு காசும் வரும், ரைட்? ஸோ அப்போ தான் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ரூட் அண்ட் த ரூட் இஸ் அஸ். நம்ம கிரிக்கெட்டை மட்டும் பார்த்தோன்னா என்ன பண்ண முடியும்? ஏன் பேட் நீங்கள் ஆக்சுவலி படம் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் ஐ திங்க் கூடிய சீக்கிரம் அது நடக்கணும். தட்ஸ் வாட் வி வாண்ட். நல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்தா பண்ணுவீங்களா? ஓகே, அழகான ஹீரோயின் வேறு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பேரே பார்க்குறதுக்கு ஃப்ரேமில் நல்லா இருக்கு. பட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், we'll start off with the launch of our app, and to do the honors, the Super 6 app directors, Mr. TK Mohan, Mr. Pradeep, I request you to kindly join us on stage. The Super 6 partner, Mr. Nagaraj. The legal advisor, Mr. Gautam. And எங்களுடைய இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட், எழுத்தாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மிஸ்டர் திருவாசகம் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
also have our two chief guests, Priya Warrior and Subramaniam Badrinath on stage, please. Okay, ladies and gentlemen, உங்களுடைய கண் முன்னிலையில் முதல் முறையாக Super 6 னுடைய app launch நடைபெற உள்ளது. Can we have the official launch, please? எந்த கிரிக்கெட்டருமே எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுமே லேட்டாகவே வரமாட்டாங்க. இஃப் யூ அரைவ் ஆன் டைம் யூ ஆர் லேட் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க. ஸோ ஜென்யூனாகவே நிறைய டிராஃபிக் இருந்துச்சு நான் வரும்பொழுது. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஓ, ரொம்ப நாள் கழிச்சு சென்னை வந்திருக்கீங்க, ஒரு டீவியேஷன் இருந்துச்சு. ஸோ ஐ எம் ஷோர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹஸ் கெப்ட் ஹிம் delayed. But thank you so much, gentlemen. Congratulations to this entire team. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். என்ன எங்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு. Priya and Badri, if you'll just take the center stage. Badri, a few words from you before we get into the interaction. Yeah, firstly, thanks for having me today, and forgive me, I was a little bit late. கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கினேன். யூஸ்வல் ரீசன் நினைக்காதீங்க, நிஜமாகவே மாட்டிக்கினேன். சூப்பர்ங்க. ஐ திங்க் திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஐ திங்க் திஸ் கேமிங் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டுருக்கு. அண்ட் த ஸ்பெஷாலிட்டி அபவுட் திஸ் ஆப் ஐ ஹர்ட் இஸ் தட் ப்ரெடிக்ஷன். ஐ திங்க் நாங்கள் ஆஸ் கமெண்டேட்டர்ஸ், ஆஸ் கிரிக்கெட்டர்ஸ், வி லவ் டு கிவ் ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த ஓவர் இவன் அவுட் ஆவான், இந்த ஒரு பெரிய ஓவர் ஆகும், விக்கெட் விழும், இந்த மாதிரிலாம் நாங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ஆப். யூ கேன் ப்ரெடிக்ட் பிஃபோர். ஸோ சூப்பர் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் நான் ஹாப்பி தட் இட்ஸ் ஹேப்பனிங் இன் சென்னை அண்ட் இட்ஸ் ஃப்ரம் சென்னை. ஸோ ஹாப்பி டு பி இன்வால்வ்ட் அண்ட் good to see you all. Nice to meet you as well. And thanks for having me. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல சிம்ரன் அவர். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. இவர் வந்து கிரிக்கெட் எவ்வளோக்கு எவ்வளோ தெரியுமோ சினிமாவில் கொஞ்சம் வீக்கு. அதனால நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் தெரியும்ல. அதை வந்து ஆக்சுவலி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க ஏகே அவர்களுடைய படத்தில், குட் பேட் அக்லி படத்தில், பிரியா வாரியர். அதில் வந்து ஒரு பயங்கரமான கலக்கியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் வாட் தி என்டையர் டின்சல் டவுன் இஸ் பின் டாக்கிங் அபவுட். பட் பிரியா இஸ் ஆல்சோ வெரி ஸ்போர்ட்டிவ் கேர்ள். அதனால உங்களுடைய 2-3 காமெண்ட்ரி லைன்ஸ் அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஹி ஹாஸ் லைக் தி ஸ்டாண்டர்ட் காமெண்ட்ரி லைன்ஸ் when he does these cricket moments. That's it. And then we'll get some pictures with you and we will say thank you. Just a couple of commentary lines. நீங்க ரெண்டு பேருமே if you'll just come to the center of the stage with me. Yeah. உங்களுடைய நீங்க தான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமே. என் லைன் சொல்லணுமா? உங்களுடைய லைன் சொல்லுங்க. செம்ம ஷாட், ரவுண்ட் த கிரவுண்டு, பச்சை புல் பத்திக்கிச்சு. நான் பண்ணலங்க, நான் பண்ணா கொஞ்சம் செம்ம ஷாட் டவுன் த கிரவுண்ட். பச்சை புல்லு பத்திக்கிச்சு மீன்ஸ் the ball races across the grass. புரிஞ்சுச்சு எனக்கு. ஆனால் நான் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. எனிதிங் எல்ஸ்? நான் சீக்காவுடைய ஒரு டைலாக் சொல்லலாமா? அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்களேன். இல்லை, நானே என்னோட லைனே இன்னொன்று சொல்கிறேன். பவர் பிளே என்னும் கோவிலில், பவர் பிளே என்னும் கோவிலில் ஒரே கடவுள். அது யாரு? ஏதாவது ஒரு பிளேயர் சொல்லுங்க. லாஸ்ட்ல வந்து நான் முடிச்சுக்கிறேன் உங்ககிட்ட. பட்டா பாக்யம் படாட்டி லேகியம். பட்டா பாக்யம் படாட்டி லேகியம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. Thank you so much. Just a couple of minutes to get some pictures with the both of you.
வருஷமாக எனக்கு உங்களை தெரியும், we've been working together, அதனால் நானே கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நோ டாக் பேக் ஆன் திஸ் ஒன், நோ கியூ கார்டு. Go for it. ஓகே, உங்களுடைய ஃபேவரட் இன்னிங்ஸ், ஆக்சுவலி அவங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு எல்லாமே பதில் தெரியும், பட் ஐ வாண்ட் ஹியர் இட் ஃப்ரம் யூ ஆன் திஸ் ஸ்டேஜ். ஆஸ் அ கிரிக்கெட்டர் நீங்கள் விளையாடின எல்லா இன்னிங்ஸ்லையுமே உங்களுடைய ஃபேவரட் இன்னிங்ஸ் இன் தி ஐபிஎல் என்ன? ஃபேவரட் இன்னிங்ஸ் இந்த ஐபிஎல் டெஃபினட்டாக 2010 தரம்ஷாலா இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆனோம். சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த மேட்ச் தான். தோனி அவரையே தலையில் குத்திட்ட ஒரு மேட்ச்சு. I think it is very very close to my heart and ரொம்ப big match for Chennai as well. ஏன்னா 2010ல Chennai wasn't this big, MS Dhoni wasn't this big as well. So அந்த வின் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. I think we arrived as CSK, we arrived on the scene அப்படின்னு சொல்லணும். It was a big match for all of us. Personally for me also in my career ரொம்ப பெரிய மேட்ச் அது. ரொம்ப பெரிய மேட்ச் அண்ட் ரொம்ப பெரிய சீசன். அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு டைட்டில் வேறு அடிச்சிங்க. நேற்றுக்கு தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இருக்கிற 10 டீமில் சிஎஸ்கேக்கு மட்டும்தான் ஒரு ஆனர் இருக்குல்ல. 2011ல் இந்த டீம் மட்டும்தான் அதனுடைய சொந்த மண்ணில் டைட்டில் அடிச்சிருக்கு, வேற எந்த டீமுமே அடித்தது கிடையாது. 2019 அண்ட் 2020ல் மும்பை இந்தியன்ஸ் அடிக்கும்பொழுது கூட 2020 UAEல தான் அவங்க அடித்தாங்க அந்த கோப்பையை. ஒன்லி சிஎஸ்கே அவங்களுடைய சொந்த மண்ணில் டைட்டில் அடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த டைட்டில் வின்னிங் டீமில் இருந்தவர் சுப்ரமணியம் பத்ரிநாத் அவர்கள். Such a huge honor that. இது வந்து ஒரு கேமிங் ஆப் அப்படிங்கிறதுனால அண்ட் 100% லீகல் கேமிங் ஆப் அப்படிங்கிறதுனால யார் இங்கே வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கும், நிறைய ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய காமெண்ட்ரி பாக்ஸில் யார் யூஸ்வலாக கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க? அடுத்த பால் என்ன நடக்க போகுது, அடுத்த ஓவர் என்ன நடக்க போகுதுன்னு டெஃபினட்டா சீக்கா இல்லை. ஐ திங்க் ப்ரெடிக்ஷன்றது சம்டைம்ஸ் ஹிட் ஆர் மிஸ் தான். எப்போதுமே நாங்களும் வந்து வி ஜஸ்ட் யூஸ் அவர் இன்ஸ்டிங்ஸ் ஆக்சுவலி மோர் தென் கிரிக்கெட்டிங் அனாலிசிஸ். நீங்கள் நினைப்பீங்க ஓ இவ ஏதோ பயங்கரமாக யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு, பட் இட்ஸ் மோர் அபவுட் இன்ஸ்டிங்ஸ். பிகாஸ் நாங்கள் வந்து வி பிளேட் கிரிக்கெட் ஃபார் ஸோ லாங் அண்ட் வி வாட்ச் ஸோ மெனி மேட்சஸ். பார்த்து அனலைஸ் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் அந்த டக்குன்னு ஒரு இன்ஸ்டிங் வரும். ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் இன்ஸ்டிங் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் லாட் ஆஃப் திங்கிங். இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் திங்கிங் தான் வந்து இன்ஸ்டிங். ஸோ நிறைய நீங்கள் விளாட நிறையா யோசிச்சு நிறையா பண்ண அந்த இன்ஸ்டிங் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதுதான் வரும் டக்குன்னு இந்த ஓவர் என்னமோ இந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆக போகிறான் அப்படின்னு தோணும், இந்த ஓவர் நல்லா அடிக்க போகிறாங்க அப்படின்னு தோணும். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறது அந்த ப்ரெடிக்ஷன். சம்டைம்ஸ் ஹிட் சம்டைம் மிஸ்ஸஸ், பட் when it comes off ரொம்ப நல்லா இருக்கும் ஃபீல். பேர் வரலையே அரசியல் மாதிரி இப்படி டிப்ளமேட்டிக்காக பேசினா என்ன அர்த்தம்? ஒரு பேர் சொல்லுங்க யாருக்கு நல்லா ப்ரெடிக்ஷன் கேம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் டாக் டு மீ அபவுட் நம்மளுடைய தமிழ் காமெண்ட்ரி பாக்ஸ் ஆர் எனி காமெண்டேட்டர் நீங்கள் பார்த்ததுல பக்காவாக ப்ரெடிக்ட் பண்ணுவார் இவர் அப்படின்னு. பக்காவாக யார் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க? யாராலையுமே பக்காவாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஐ திங்க் நானே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் அதை தான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலி. அப்படியா? ஆமாம், நீங்கள் வேற சொல்லியிருந்தீங்கன்னா நான் இதை சொல்லியிருப்பேன். ஓகே, MS தோனி அண்ட் யூ நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கு, பட் டெல் மீ த டாப் 2 இன்ட்ராக்ஷன்ஸ். அதாவது திஸ் இஸ் அ கோர் மெமரி, இதை நான் வந்து என்னுடைய லைஃப் பூரா மறக்க மாட்டேன் அப்படிங்கிற டாப் 2 மெமரிஸ். I think in the Dharamshala match, I think we had an interaction on the field. I think that is something that is very very close. ஏன்னா நான் வந்து அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு 2-3 மேட்ச் நான் ரன் அடிக்கல. ஸோ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் டவுனாக இருந்தது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலி லக்ஷ்மிபதி பாலாஜி ரொம்ப க்ளோஸ் நாங்கள். ஸோ அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஒரு போலருக்கு எதிராக நான் இந்த லேப் ஷாட் விளாடுவேன் இன்னைக்கு, அந்த தான் பிளான் பண்ணியிருக்கேன், அந்த ஷாட் தான் விளாட போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த லேப் ஷாட் விளாடினேன், அது 4 போச்சு. அப்புறம் ஐ ஜஸ்ட் டிட் லைக் திஸ் டு த ட்ரெஸ்ஸிங் ரூம். பாலா என் ஃப்ரெண்ட்டை காமிச்சு பாடுறா நான் சொன்னேன்ல விளாண்டேன் பாரு, அந்த ஷாட் 4 போச்சு அப்படின்னு. தோனி அங்கேருந்து வந்தார், வா பத்ரிங்க வா என்ன அப்படின்னு. வேலை இன்னும் முடியல தெரியல, ஒரு 4 தான் இருக்குது, எமோஷன்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோ, நம்ம இன்னும் ஆடணும், ஒரு பார்ட்னர்ஷிப் இது பண்ணணும், மேட்ச் ஜெயிக்கணும், குவாலிஃபை ஆகணும், நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ கீப் யுவர் எமோஷன்ஸ் இன் செக் அப்படின்னாரு. அதுதான் டிப்பிக்கல் MS தோனி. ஐ திங்க் ஆல்வேஸ் லுக்கிங் அஹெட். எப்போதுமே அந்த எமோஷன் அண்டர் கண்ட்ரோலே வச்சுனீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெளிவு வரும் திங்கிங்கில். ஸோ தட் இஸ் ஒன் மூமெண்ட் ஐ வில் நாட் ஃபர்கெட். தென் வி வேர் ஏபிள் டு பில்ட் அ பார்ட்னர்ஷிப். அப்புறம் நானும் எம்எஸும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட முடிஞ்சுது. ஸோ தட் இஸ் ஒன் வெரி க்ரூஷியல் இன்ட்ராக்ஷன் தட் ஐ ஹேட் வித் MS தோனி ஆன் த ஃபீல்ட். அப்புறம் ஒன்று வந்து ஆக்சுவலி ஒரு நாட் ஸோ குட் இன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. நாட் ஸோ குட் இன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா
இன்ட்ராக்ஷன் சொல்லக்கூடாது, ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். ஆர்சிபிக்கு எதிராக சென்னையில் மேட்ச் ஆடி இருந்தோம். 120 ஆக்சுவலி வி குடன் சேஸ் சிஎஸ்கே, வி லாஸ்ட். நான் வந்து ஒரு புவர் ஷாட் ஆடி அவுட் ஆனேன். அனில் கும்ப்ளே வந்து ஸ்வீப் ஆட பார்த்துட்டு ஐ காட் LBW. ஸோ நான் அப்படியே உள்ளே வந்துட்டு இருந்தேன். தோனி எப்போதுமே ரொம்ப காமாக இருப்பார். பட் அன்றைக்கி நான் அப்படியே உள்ளே வரேன். பக்கத்தில் ஒரு பாட்டில் இருந்தது, எட்டு உதச்சார் பாட்டில். ஸோ பாட்டில் அந்த சைட் பறந்து போகுது. அப்படியே நான் தலை குஞ்சிக்கின்னு அவன் பக்கம் பார்க்காதடா, இந்த பக்கமே பார்க்காத அப்படின்னு வச்சுட்டு நான் அப்படியே போயிட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டேன். ஸோ அது ஒன் ஆஃப் தோஸ் ஃபியூ மூமெண்ட்ஸ். எஸ், ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் அப்படின்னு சம்டைம்ஸ் அது தெரியும். ட்ரெஸ்ஸிங் ரூமில் சில விஷயங்கள் நடந்திருக்கு இன்சைட், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் ஆல் ஆஃப் தெம். யூ ஷேர்ட் ஒன் அண்ட் தட்ஸ் குட் எனஃப். அதாவது அவருடைய இமோஷனை காமிச்சாரு, வார்த்தைகள் மூலமா இல்ல, ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை that doesn't even concern you பண்ணாரு, ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. that's all he wanted. இல்ல, அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. ஆனா அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாருன்னா அப்ப தெரியும், ஐயோ நம்ம சொதப்பிருக்கோம், டெஃபினட்டா நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் டெஃபினட்டா. ஆனா அடுத்த மேட்ச் விளையாடுனீங்களா? ஆமா, ஆப்வியஸ்லி எஸ். அதுதான் முக்கியம். தப்பு பண்ணாலும் அதை திருத்திக்கோ அப்படின்னு இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருல, அதனால தான் he is one of the best captains. he is the best captain you played under. Definitely, easily he is one of the best captains ever. More than a captain, I think he is a leader. I think அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். I think there have been good captains, but I think he is a leader அப்படின்றதுல டெஃபினட்டா எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. Absolutely. and இந்த IPL ஓடிக்கிட்டு இருக்கு, and I know CSK க்கு கேம்பெயின் சரியா போகல. உங்களுடைய டாப் 4 predictions கேக்குறாங்க, they want to know. அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கே எடுக்க முடியாதனால இப்போதைக்கு டாப் 4 ப்ரெடிக்ஷனில் ஐ திங்க் MI, RCB, டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். It's a good one, yeah, actually. I think நடக்கக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்கு. and ஃபைனல்ஸ்ல யாரு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் RCB விளையாண்டா நல்லா கலகட்டும். ஆமா, இங்க நிறைய MI RCB ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு அங்கிள் பாவம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கை தூக்குறாரு, சார் இந்த வருஷம் RCBடா அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவர்தான் நம்பிக்கிட்டு இருக்காரு RCBன்னு. அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் மும்பை இந்தியன்ஸ் எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? கொஞ்சம் விசில்லாம் அடிக்கலாம், பரவாயில்ல, கொஞ்சம் கை தட்டி சொல்லலாம். வாய்ப்பு இல்லைன்றீங்களா? பேசிக்காக சிஎஸ்கே ஜெயிக்கலன்னா மும்பை ஜெயிக்கக்கூடாது, வேற எவன் வேணாலும் ஜெயிக்கணும், ஆனால் மும்பை ஜெயிக்கக்கூடாது. அதுதானே பிரதர்? அதுவும் புரியுது. ரைட், ஓகே, ஃபேண்டாஸ்டிக். இப்போ 2 கேம் விளாட்றோம். ஓகே, நீங்கள் வந்து கேம் விளையாடி தான் உங்களுடைய வாழ்க்கையே வாழ்ந்துருக்கீங்க ஆன் தி ஃபீல்ட், பட் ஆஃப் தி ஃபீல்ட் 2 கேம். ஓகே, தம்ஷராஜ் விளாட்றோம் ஃபர்ஸ்ட், கரெக்டா? வாங்க. இப்போ நான் வந்து 5 பிளக்கார்டு இப்படி வைப்பேன். ஓகே, அது கிரிக்கெட்டர்னுடைய பேராக இருக்கும். நீங்கள் அந்த கிரிக்கெட்டர் மாதிரி நடிக்கணும், நான் அதை கெஸ் பண்ணணும். மக்களே ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே? ஆஹா, ஓகே, ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டம், ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ட்ரை பண்ணுறேன். வேணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, க்ளூஸ் கொடுங்க. ஓகே, பேட்டரா போலரா விக்கெட் கீப்பர்னா சொல்ல வேணாம், நடிக்கணுமா? கொடுங்க, மைக் கொடுங்க. நான் கெஸ் பண்ணுறேன். ஓகே, பேட்டரா போலரா? போலர், ஸ்பின்னர், குல்தீப் யாதவ். இல்லையா? இப்போ நம்மளோட நூர் அகமது. நூர் அகமது, ரவீந்திர ஜடேஜா. இது லெக்கு தானே? சொடுக்கு அஸ்வினா? இல்லையே, அஸ்வின் தூசரமாக போடுவாரா? ரெண்டுமே எந்த டீம்? சிஎஸ்கேயா, RCBயா, MI? என்ன ஃபஸ்ட்டு என்ன இப்படி கஷ்டமாக கொடுத்துருக்கீங்க? KKR. CV வருண். ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. CV வருண். இப்போ நான் சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் மைக் வச்சுக்கணும். ஓகே, அவ்வளோதான். மைக் ஆன் பண்ணீங்கன்னா அவர் சொல்ல பதில் கேட்கும்ல. செக் பண்ணுங்க மைக்கை. டெஸ்டிங். ஓகே, நெக்ஸ்ட். ஐயோ, நான் பார்த்துட்டேன், சாரி. ஐயோ, நல்லா இருந்திருக்குமே. தலைகீழா இருக்கு, பரவாயில்ல, பார்த்துட்டேன். நான் காட்டவே இல்லையே. அதேதான். எல்லாருமே 6 அடிப்பாங்க. 6 தான் அதிகமா அடிப்பாரு. ஓகே, லெஃப்டி 6 அடிப்பாரு. அபிஷேக் சர்மா
இது எப்படி சொல்கிறது தெரியலையே. ஓ இருங்க. கிரிக்கெட் விக்கெட் கீப்பர் இந்த ஓவர்சீஸா? ஆண்ட்ரே ரசல், ட்வேன் பிராவோ. ஓ லெஃப்டி சாரி. லெஃப்டி யாரு? ஓவர்சீஸ் லெஃப்டி ஹிட்டர். ஐயோ நிக்கோலஸ் பூரன். ஓகே. அப்பா என்னங்க எனக்கு மட்டும் கஷ்டமா வருது. எனக்கு கஷ்டம் அது. நான் கிரிக்கெட்டிங் ஆக்ஷன் பண்ண மாட்டேன். ரோஹித் சர்மா. ஃபுல் ஷாட் விளையாடி இருக்கலாம், ஆனால் there is no fun in that. ஓகே. என்ன எங்க அடிச்சாலும் ஜீரோவா? எங்க அடிச்சாலும் சிக்ஸா? எங்க அடிச்சாலும் ஜீரோவா? புரியலையே. பேட். ஆமா எல்லாத்துக்கும் டக் அவுட்டா? யார் எல்லாத்துக்கும் டக் அவுட் இந்த சீசன்? தெரிய மாட்டேங்குது எனக்கு, சுத்தமா தெரியலையே எனக்கு. ஏதாவது நிக்நேம் பெரிய பிக் ஷோ, நோ ஷோ. பிக் ஷோ, கிளென் மேக்ஸ்வெல். ஓகே. யாருங்க கேதார் ஜாதவ்னு? இது ஓகே. இதுக்கும் வந்து ஓகே ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட் ஓகே அது பண்ணிடுறேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரியாக்ஷனா? விராட் கோலி. போதும்டா யப்பா. சத்தியமா சொல்றேன், என்னுடைய கிரிக்கெட் ஷோ கூட நான் இவ்வளோ பேசினது கிடையாதுப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே டானா? ஓகே டன். நெக்ஸ்ட் வேர் தூத்துது பேட் எனக்கு. அவ்வளோ பேச வச்சிருக்காங்க இன்னைக்கு என்ன சப்பா. ஓகே டயலாக்ஸ். ஓகே நம்ம வந்து படத்தினுடைய டைலாக்ஸ் போடுவோம். அண்ட் நீங்கள் வந்து இது எந்த கிரிக்கெட்டருக்கு டெடிகேட் பண்ணுவீங்கன்னு சொல்லணும். அதுதான் லாஸ்ட் டைலாக் கேம். ஓகே வித் ரீசன். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் டைலாக் பார்த்துடலாம். அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். பயத்துக்கே பயம் காட்டுறவன் யாருன்னா விராட் கோலி கொடுக்கலாம். 100%. நிஜமாவே ஸ்ரேயஸ் ஐயர் பயந்துட்டார் அதை பார்த்து நேத்து. அவருக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. பிரப்ஸ்மரன் சிங்கும் நேத்துக்கு பயந்தார் மேட்ச்ல. நெக்ஸ்ட் ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. ஆல் ஏரியாவிலயும் ஐயா ஹார்திக் பாண்டியா. கரெக்ட். யா அந்த ஆல் ஏரியாவிலயும் ஆமா ஆல்ரவுண்டர்ல சொன்ன விதமும் அவருடைய ஸ்டைல் மேட்ச் ஆச்சுல. எஸ் எஸ் டவுட் இல்ல. பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் பேசாம இது ஹார்திக் சொல்லிருக்கலாமோ? இந்த வைப் உங்களுக்கு யாரு கொடுப்பாங்க? சுப்மன் கில் வச்சுக்கலாம். சும்மா அப்படியே ஒரு கூலா அப்படியே ஒரு இருக்க மாதிரி. ஓகே பாசிபிளி. நைஸ் நைஸ். நெக்ஸ்ட் கெட்ட பையன் சரவண. பையன் சரவணா. அப்பா யாரு யாருன்னே தெரியல. யாரு கொஞ்சம் வில்லத்தனமா இருப்பாங்கல்ல? வில்லத்தனமா இந்த பொலாட் டைப் சொல்லலாமா? பொலாட் மாதிரி.
ஹர்பஜன் சிங் சொல்லலாம் ஏன்னா ஏதாவது குசும்பு பண்ணிட்டே இருப்பாரு. ஆமாம் கரெக்ட். அவர் என்ன பேசுவார். ஆனால் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் அவங்க விருப்பப்படுற மாதிரி யாராவது சொல்லுவாங்க. சின்னத்தலை சொல்லலாமா? அவன் நல்ல பையன். டீம்மேட்டை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. குருணால் பாண்டியா வச்சுக்கலாம். குருணால் பாண்டியா. நைஸ். முடிஞ்சிருச்சா? டன். ஒன் மோரா? பேரை கேட்ட உடனே சும்மா அதிருது இல்ல. பேரை கேட்டா சும்மா அதிருது இல்ல. தலைவர் டைலாக் தலைதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ வெரி மச். அண்ட் பத்ரிக்கு இவ்வளோ நேரம் இங்கே இருந்து கேண்டிடாக பேசி நம்ம எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணதுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். தேங்க்யூ ஸோ மச் பேக் ஃபார் பீயிங் ஹியர். இந்த லான்ச் விழாக்கு வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. பர்டிகுலராக இதுக்காக வந்து சீஃப் கெஸ்ட் பத்ரிநாத் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் பாவனா மேடம் வேர்க்க பேசியிருக்காங்க. எப்படி இப்போ தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த லான்ச்சுக்கு. தேங்க்யூ வெரி மச். அண்ட் க்யூட் பேபியை காணான்னு நினைக்கிறேன் இங்கே, பிரியா மேடம். யா, தேங்க் ஃபார் பிரியா மேடம் ஆல்சோ. அண்ட் மீடியா பர்சன்ஸ், நண்பர்கள், மீடியா நண்பர்கள், பர்சன்ஸ் இல்லை நண்பர்கள், great influencers, and my dear friends and relatives. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் நான் இங்கே இந்த சூப்பர் 6 லான்ச்சுக்கு. நான் கிட்டத்தட்ட சொன்னவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு ரொம்ப பர்சனலாக தான் ஆளுங்களை மட்டும்தான் கூப்பிட்ருந்தேன். அவங்க யாருமே மிஸ் பண்ணாமல் வந்ததுக்கு இன்னொருக்கா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இந்த ஒரு நல்ல தொடக்கம். நம்ம அடுத்த சக்ஸஸ் மீட் பண்ணும்போது ஒரு கிராண்ட் மீட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது எல்லாரும் மீண்டும் இன்னொரு முறையும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ வெரி மச்.